சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா, இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறத மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் திரும்ப நான் சொல்றேன். சார், இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல. அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டென்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16, 17ல நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன். 18, 19ல சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல. ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.